ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி ராணியோட பர்த்டே vlog. ஸோ பர்த்டேக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ மார்னிங்கே வந்து நாங்கள் பட்டுக்கோட்டை கிளம்பிடலாம், சரி வெயிலுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் எப்போயுமே நம்ம பிளான் பண்ணி ஒன்று பண்ணணும்னு நினச்சோன்னா அது நடக்காது. அது மாதிரி தான் எங்களுக்கும். நாங்கள் கிளப்பும் போதே 10 o'clock ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷாப் போய் பார்த்தோம். அங்கே வந்து எங்களுக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகலை. ஸோ செகண்ட் ஷாப் ஒன்று போனோம். அங்கே தான் அந்த வயலட் கலர் ட்ரெஸ் பார்த்தோம். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டோம். வந்து கேக்கும் வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக்காகவே பிளான் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு அந்த ஃப்ரைடே மார்னிங் வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் அவுட் வீட்லேயே ரெடி பண்ணது தான், எல்லாமே நம்மளே ரெடி பண்ணது தான். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா பேர் யாழிசை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே மியூசிக் தீம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே vlog போட்டிருப்போம். அதில் அக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி அவங்க நாத்தனாங்க வந்து பயங்கரமாக வந்து டெக்கரேஷன்லாம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அக்கா, மாமா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப்பும் பண்ணாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சைட் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மியூசிக் தீம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து மெயின் யாழ், ஏன்னா யாழிசை அப்படிங்கிற நேமுக்காக யாழ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாகவே க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வீணா, மியூசிக் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இந்த பலூன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து டெரஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 4 o'clock மேலே வெயில் கம்மியானதுக்கப்புறம் மேலே போய் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பர்த்டே பேபியோட அவுட்ஃபிட்டு. க்ரீன் வித் பிங்க்கில் ஃப்ராக் மாடலில் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபிட்டிங்குமே பர்ஃபெக்டாக இருந்தது. வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காக குட்டி குட்டி வந்து கேக்ஸ் வந்து பாக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அக்கா. அதில் வந்து அழகாக வந்து ஹாப்பி பர்த்டே யாழிசைன்னு போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இப்படி பாக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால கெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நம்மளோட டெக்கரேஷன் இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அவுட்லுக் வரும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாருக்குமே. ஃபங்க்ஷன் வந்து ஒரு 6:30 போல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 to 60 மெம்பர்ஸ்க்கு தான் சொல்லியிருந்தாங்க. க்ளோஸ் ஃபேமிலி, அப்புறம் வந்துட்டு பசங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம குட்டிராணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவர் சமத்தாக இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் அண்ணாக்கெலாம் வந்து ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு பயங்கர ஜாலியாக எல்லா குழந்தைங்களையும் பார்த்தோன்னா அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப்பில் நம்ம வந்து நிறைய வந்து குட் மெமரிஸை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மெமரி தான். இதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்குமே சின்ன சின்ன மெமரிஸ் வந்து க்யூட்டாக எப்போயுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது. யாழியோட பர்த்டே வந்து நாங்கள் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாேருக்கும் இதை சொல்லணும்னு தோணுச்சு. பார்க்குற எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து குட் மெமரிஸ் ஆட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிடுங்க. நம்மளில் நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவோ கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சுன்னா கூட போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணலன்னா வேறு யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. வாங்க எங்கள் யாழியோட பர்த்டே செலிப்ரேஷனை பார்க்கலாம்.
கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் குட்டி ராணியோட ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷலாக்குன எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.